வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு பொருளியல்ல இந்திய பொருளாதாரம் அப்படின்ற இந்த யூனிட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஷார்ட் நோட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் யூனிட்டுக்கு உண்டான 1 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சர் அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த கட்டத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். இலக்க முறை, அதாவது டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். சரிங்களா? நம்ம டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா கூகுள் சிஇஓவான சுந்தர் பிச்சை அவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர் இவர். சரிங்களா? இவர் தான் சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் அந்த நாட்டினுடைய வருமானத்தால் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அளவிட்டாலும் கூட மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே தான் மொத்தமே குறிப்பிடப்படுகிறது. ஜிடிபியில் தான் மொத்த அதனுடைய வளர்ச்சியும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி பேஸ் பண்ணி தான் அந்த நாடு வளர்ந்த நாடா, வளர்கின்ற நாடா, சரிங்களா, வளராத நாடா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபினா என்ன, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் சந்தை மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தினை அளவிட என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு HDI மனித மேம்பாட்டு குறியீடு தேவை, வாழ்க்கை தர குறியீட்டு தேவை, நாடு மகிழ்ச்சி குறியீடு தேவை. இந்த 3 இருந்தால் தான் ஒரு நாட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை அளவிட முடியும். சரிங்களா? எது இருக்கணும்? மனித வள மேம்பாடு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. சரிங்களா? நெக்ஸ்ட் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI அப்படின்ற இந்த தொடர் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 1972 பூட்டான் 4ஆம் மன்னரான ஜிக்மே சிங்கியே வாங்குசு என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது எதை சொல்லுது அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, முதல் ஒன்று நிலைத்த அதாவது நிலைத்த முன்னேற்றம் சொல்கிறாங்க. ரெண்டாவது சுற்றுச்சூழல் சொல்கிறாங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா கலாச்சார மேம்பாடு. நான்காவது பார்த்தீங்கன்னா சிறந்த நிர்வாகம். இது எல்லாம் தான் உள்ளடக்கியதான் இந்த GNHI அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எது இருக்கணும்? நிலைத்த பொருளாதாரம், நிலைத்த முன்னேற்றம் இருக்கணும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கணும், கலாச்சார மேம்பாடு இருக்கணும், சிறந்த நிர்வாகம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா, அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜப்பான் இதெல்லாம் வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் இதெல்லாம் வளர்ந்த நாடுகள். சரிங்களா? அதாவது ஒரு நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், வளமான நிலம், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை, அதாவது குறைந்த தலா வருவாய் கொண்ட நாடுகளை வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இந்தியா ஒரு வளரும் நாடு. சரிங்களா? இந்தியா ஒரு வளரும் நாடு. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா. ஸோ இந்த நாடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய மற்றும் 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்க? ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா. சரிங்களா? எல்லாம் நம்ம அண்டைய நாடுகள். பங்களாதேஷ், மியான்மர், இந்தோனேஷியா, பாகிஸ்தான் இதெல்லாம் நம்மளுடைய அண்டை நாடு. ஆப்பிரிக்கா கொஞ்சம் தொலைவில் இருந்தாலும் அதுவும் வளராத நாடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய இந்திய பொருளாதாரம், அதாவது நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 7வது இடத்துல இருக்கிறோம். சரிங்களா? நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 7வது இடத்துல இருக்குது. 7% அளவில் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா உயர்ந்த நாட்டு வருமானம் அதிகமாக இருக்கணும், தனிநபர் வருமானமும் அதிகமாக இருக்கணும்,
வாழ்க்கை தரம் அதுவும் அதிகமாக இருக்கணும். அதாவது பிக்யூஎல்ஐ எப்படி சொல்லுவாங்க சரிங்களா, வாழ்க்கை தர குறியீடு அதுவும் அதிகமாக இருக்கணும். முழு வேலை வாய்ப்பு இருக்கணும். தொழில்துறையின் ஆதிக்கம் நிறைய இருக்கணும். உயர் தொழில்நுட்பம் இருக்கணும். தொழில் செறிந்து காணப்படணும். அதிக நுகர்ச்சி நிலை இருக்கணும். அதிக நகர்மயமாதல் இருக்கணும். சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவ, பாலின சமத்துவ மற்றும் மிக குறைந்த வறுமை நிலை இருக்கணும் சரிங்களா, குறைவான வறுமை நிலை இருக்கணும். அரசியல் நிலைப்புத்தன்மை மற்றும் நல்ல ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்னேறிய நாடுகளினுடைய இயல்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதாவது கவர்மெண்ட்டும் தனியாரும் சரிங்களா, அரசு துறையும் தனியார் துறையும் சேர்ந்து செயல்படுத்தப்படக்கூடிய பொருளாதாரம் தான் வந்து கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது சரிங்களா. ஃபஸ்ட்டு கலப்பு பொருளாதாரம், ரெண்டாவது வந்து வேளாண்மை முக்கிய பங்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இந்தியாவில் வேளாண்மையின் பங்கு பார்த்தோம் அப்படின்னா 60% சரிங்களா. இந்தியாவில் 60% மக்கள் தாங்கள் வாழ்க்கை தர ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மையை சார்ந்த நடவடிக்கைகள் ஈடுபடுறனர். கிட்டத்தட்ட 160 பேர் வேளாண்மை தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. 60% பீப்புள் வேளாண்மை தான் ஆதாரமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ வேளாண்மை துறையிலிருந்து இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 17% கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண்மையில் நம்மளுக்கு இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ கிடைக்குதுன்னா 17% அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்து வரும் சந்தைகள் சரிங்களா. வளர்ந்து வரும் சந்தைகள் இதில் என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளுக்கிடையே இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. முன்னே சொல்லிட்டாங்கன்னா நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருப்பதால் பிற நாடுகள் வெளிநாட்டு நேரடி முதலீடு எஃப்டிஐ இது பாருங்க, வெளிநாட்டு நேரடி முதலீடு வெளிநாட்டு நிறுவன முதலீட்டார் வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. எது வெளிநாட்டு நேரடி முதலீடு எஃப்டிஐ, அதுலேயும் எஃப்ஐஐ வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் சரிங்களா. அதுலேயும் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருது. இதுதான் வந்து வளர்ந்து வரும் சந்தையில் சரிங்களா. ஸோ உள்நாட்டு குழுவும் இருக்குது, வெளிநாட்டு குழுவும் சந்தைப்படுத்தும் தன்மை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வளர்ந்து வரும் பொருளாதாரம். உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது ஜிடிபியில் 7வது இடத்தையும், முக்கியமான கொஸ்டின் இது சரிங்களா. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம 7வது இடத்துல இருக்கிறோம். வாங்கும் சக்தியில் நாம் 3வது இடத்துல இருக்கிறோம் சரிங்களா. வாங்கும் சக்தியில் 3வது இடம், ஜிடிபியில் நாம் 7வது இடம். அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் வந்து G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. நம்மளுடைய பொருளாதாரம் வந்து G20 நாடுகளில் கூட இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேலேயே ஒரு கட்டணம் கொடுத்தாங்க பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், G20 உலக நாடுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்தியா வந்து 9வது இடத்துல இங்கே இருக்குது பாருங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, வேகமாக வளரும் பொருளாதாரம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியினை கொண்டது அப்படின்றாங்க. 2016 மற்றும் 17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1% பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி உலக அளவில் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ 7.1% வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வேகமாக வளரும் பணிகள் துறை. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, வேகமாக வரும் பொருளாதாரம், அதுக்கடுத்தது பணிகள் துறை அப்படின்றாங்க. நம்மளுக்கே தெரியும் பிபிஓ போன்ற தொழில்நுட்ப சேவைகள் ரொம்ப வந்து வளர்ந்து வந்து நிற்குது அப்படின்னலாம் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி சரிங்களா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமது நாட்டின் வேகமான பொருளாதாரம் எல்லாமே ஒரே கான்செப்ட்லேயே வச்சு மாவறிகிறாங்க.
மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதால் உள்நாட்டு நுகர்வுப் பொருட்கள் வாங்கும் பெருமளவு அதிகரித்து வருது. வாழ்க்கை தரம் உயர்ந்ததால் மக்களின் வாழ்க்கை முறை மாறி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்பகுதிகளில் விரைவான வளர்ச்சி அப்படின்றாங்க. நகர்ப்பகுதிகள்லாம் விரிவான வளர்ச்சி. ஸோ நகர்மயமாதல் வந்து அதிகரிச்சுனே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மேம்பட்ட போக்குவரத்து மற்றும் தொடர்புகள், நெக்ஸ்ட்டு கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் நகரமயமாதலை மேலும் வந்து விரைவுபடுத்துகின்றன அப்படின்றாங்க. நிலையான பேரளவு பொருளாதாரம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இங்கே பாருங்கள். நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கையில் இந்தியா பொருளாதாரத்தை நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. சரிங்களா? எந்த நாட்டு பொருளாதாரத்தினா நம்ம இந்திய பொருளாதாரத்தை அப்படி சொல்கிறாங்களாம். சரிங்களா? அதாவது 2014 மற்றும் 15 நம்மளுடைய நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8% இருந்து தான். சரிங்களா? இருந்த போதிலும் உண்மையான வளர்ச்சி அதை விட சற்று குறைவாக 7.6 இருந்தது. இதன் மூலம் இந்தியா ஒரு நிலையான பேரளவு பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது என்று நிரூபித்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மக்கள் தொகை பகுப்பு. நம்மளுக்கே நல்லா தெரியும், சீனர்கள் அதாவது சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து 2வது அளவு பெரிய மக்கள் தொகையை கொண்டுள்ளது அப்படின்றாங்க. இன்னும் போகிற போக்கு பார்த்தா அதை விட நம்ம முந்தி போயிடுவோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பலம். சரிங்களா? மக்கள் தொகை பகுப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலையான பேரளவு பொருளாதாரம், நகர்ப்பகுதிகளின் விரிவான வளர்ச்சி, நெக்ஸ்ட்டு பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பணிகள் துறை, அதாவது வேகமாக வளர்ந்து வரும் பணிகள் துறை, வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் சந்தை, வேளாண்மை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை துறையில் எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பலங்கள். நம்மளுடைய பலவீனம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அதிக மக்கள் தொகை. நம்மளுக்கே நல்லாவே தெரியும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், நம்ம வந்து மக்கள் தொகை அளவில் 2வது இடத்தில் இருக்கிறோம். ஸோ 2வது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உணவு, உடை, இருப்பிடம், இந்த அடிப்படை தேவையை வந்து பூர்த்தி செய்யணும். இதை தவிர்த்து தொழில் மழமா. ஸோ இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது மக்கள் தொகையினால் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. அதாவது பணக்காரன் வந்து பணக்காரனவே இருக்கிறான், ஏழை வந்து ஏழைவே இருக்கிறான். சரிங்களா? இந்தியா அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வருமானம் மற்றும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்கள் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. புரியுதோ? ஸோ பணக்காரனவே இருக்கிறான், ஏழை வந்து ஏழைவே தாங்கிறான். இதுதான் ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அத்தியாவசிய பண்டங்களினுடைய விலை உயர்வு. சரிங்களா? அத்தியாவசியம் பண்டம் அப்படின்னா நம்மளுக்கு அதாவது ஒரு நாளுக்கு தேவையான பொருளுடைய இன்றைக்கி வந்து இந்த பொருள் இருந்தால் தான் வந்து பொழுதே போகும். அது மாதிரி ஒரு சில பொருளெல்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனுடைய விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துக்கினே போகுது. சரிங்களா? அதாவது இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு அத்தியாவசிய பண்டங்களுடைய விலை உயர்வு அப்படின்னா தங்கத்தை கூட சொல்லலாம். நாளுக்கு நாள் வந்து 1000 2000 அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உள்கட்டமைப்பு பலவீனம். சரிங்களா? கடந்த 10-20 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் படிப்படியான முன்னேற்றம் தான் காணப்பட்டாலும் இதில் நம்ம இன்னும் கூட வளராமிக்கிறோம் அப்படின்னா மின்னாற்றல், போக்குவரத்து, பண்டங்கள் மற்றும் பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறையில் தான் இருக்குது. எது மின்னாற்றல், போக்குவரத்து, பண்டங்கள், பாதுகாப்பு பெட்டகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த கட்டமைப்பு வசதிலாம் வந்து இன்னும் பற்றாக்குறை இருக்குதுன்றாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நிறைய இளைஞர் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது ஒரு அத்தியாவசியமாகிறது. சரிங்களா? ஆனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குவதில்லை. எனவே இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. சரிங்களா? இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பழமையான தொழில்நுட்பம். அதாவது நம்ம இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பழமையான தொழில்நுட்பத்தை தான் நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். சரிங்களா? பழமையானதாகவும் வழக்கொழிந்தாகவும் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையே நம்ம பயன்படுத்திருக்கிறோம். அதெல்லாம் விட்டு புதிய தொழில்நுட்பத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பலவீனம். என்னென்ன சொல்கிறாங்க? அதிக மக்கள் தொகை, அத்தியாவசிய பணமுடைய விலை உயர்வு, நெக்ஸ்ட் வந்து
ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை. நெக்ஸ்ட் வந்து உள்கட்டமைப்பில் பலவீனம், வேலைவாய்ப்பு உருவாக்க திறனற்ற நிலை, பழமையான தொழில்நுட்ப முறை, இதெல்லாம் தான் பலவீனம். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் எப்படி இருக்குது அப்படின்றாங்க. சொக்கி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் தான் மக்கள் தொகை போக்கு. மக்கள் தொகை அளவு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் அதாவது மக்கள் தொகையினுடைய அளவு, அதனுடைய வளர்ச்சி வீதம், பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம். சரிங்களா, இதெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகையினுடைய போக்கு அப்படின்றாங்க. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா, கணக்கெடுப்பு ஆண்டு மக்கள் தொகை, அப்புறம் சராசரி ஆண்டு அதாவது சராசரி ஆண்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதாவது 1901 பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெறும் 23 கோடி பேர் தான் இருந்தோம். ஆனால் இந்த 2011 பார்த்தோம் அப்படின்னா 121 கோடி பேர் இருக்கிறோம். சரிங்களா, இது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 121 கோடி. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அதிகரித்துள்ளது. சரிங்களா, உலக அளவில் சீனாவிற்கு அடுத்தபடியாக நம்ம 2வது இடத்துல இருக்கிறோம். உலகின் புவி பரப்பில் நம்ம 2.4% இருக்கிறோம். பட் ஆனால் உலக வருவாயில் நம்ம 1.2, இதுலேயே பாதி தான் இருக்கிறோம். சரிங்களா, உலக வருவாயில் நம்ம 1.2% தான் இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தையே கொண்டுள்ளது. 100ல் 17.5% இந்தியாவிலே இருக்குதான் உலக மக்கள் தொகையில் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக மக்கள் தொகையில் ஆறில் ஒருவர் வந்து இந்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து 2வது இடம். நம்ம உலகில் புவி பரப்பில் நம்ம 2.4%, ஆனால் வருவாயில் 1.2%. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னகத்தை நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ 6ல் ஒருத்தர் வந்து இந்தியர் அப்படின்றாங்க. அதாவது மக்கள் தொகை பெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மக்கள் தொகை 3ஆம் இடம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மக்கள் தொகை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம். சரிங்களா, இந்த 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட அதிகம் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்தியாவின் சில மாநிலங்களின் மக்கள் தொகை உலகின் பல்வேறு நாடுகள் மக்கள் தொகையை விட அதிகம் அப்படின்றாங்க. சரிங்களா, காலரா, பிளேக்கு, இன்ஃப்ளூயன்சா போன்ற கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சத்தின் காரணமாக இங்கே பாருங்கள், அதெல்லாம் வேணாம், நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1921 சொல்கிறாங்க பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும் பிரிவினை ஆண்டு வந்து 1921. சரிங்களா, 21 வயசில் கல்யாணம் பண்ணி பாக பிரிவினை பிரித்து கொடுத்துட்றாங்க. பெரும் பிரிவினை. சரிங்களா, பெரிய பாகத்தில் வந்து பிரித்து கொடுத்துட்றாங்க 21 வயசில் கல்யாணம் ஆகிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1951 பார்த்தீங்கன்னா சிறு பிளவு. சரிங்களா, 1951 வந்து பார்த்தீங்கன்னா சிறு பிளவு ஆண்டு. கல்யாணம் ஆகி 51 வயசு ஆகுது. அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, பொண்ணுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் பிரித்து கொடுக்குறாங்க. சிறு பிளவு ஆண்டு. சரிங்களா, அப்போது பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து 1921. சிறு பிளவு ஆண்டு கொஞ்சோண்டு பிரித்து கொடுக்குறது வந்து 1951. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு வந்து 1961. மக்கள் தொகை வெடிப்பு வந்து 1961. நெக்ஸ்ட் வந்து மக்கள் தொகை மாறுதல், அது வந்து பார்த்தீங்கன்னா 2011. சரிங்களா, இவ்வளோ தான். இந்த 4 தான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு வந்து 1921 பார்த்தீங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டு. சரிங்களா, பெரும் பிரிவினை ஆண்டு. 1951 பார்த்தோம் அப்படின்னா சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1961 பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை வெடிப்பு வந்து 1961. 2011 பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை மாறுதல். இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ மேலே சொல்லிட்டாங்க என்னன்ட்டு, இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா மக்கள் தொகை அளவு அப்படின்ட்டு. இப்போ வந்து வளர்ச்சி வீதம் பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம். சரிங்களா, அதில்
பிறப்பு விகிதம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிப்பது தான் வந்து பிறப்பு விகிதம். இறப்பு விகிதம்னா அதே மாதிரி 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவருடைய எண்ணிக்கை குறித்து தான் வந்து இறப்பு விகிதம். ரொம்ப ஈஸி, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண்டில் எத்தனை குழந்தை, அதாவது வெவ்வேறு ஆண்டுகளில் இந்தியாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதங்கள் கணக்கிடப்படுகிறது. ஸோ இங்கே கட்டத்தை கொடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1951 என்னன்னு படித்தோம் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சிறுபிளவு ஆண்டு அப்படின்னு நம்ம படித்தோம், சரிங்களா. இந்த சிறுபிளவு ஆண்டில் பிறப்பு விகிதம் பார்த்தோம் அப்படின்னா 39.9%, இறப்பு விகிதம் பார்த்தோம் அப்படின்னா 27.4%. கரெக்டாக தான் போயின்னுக்குது. இதுவே 2011 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிறப்பு விகிதம் 21.8%, இறப்பு விகிதம் 7.11%. ஸோ பிறப்பு விகிதம் வந்து குறைவாக இருக்குது, அதே மாதிரி இறப்பு விகிதம் ரொம்ப குறைவாக இருக்குது, சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ வேரியேஷன் ஆகும். அதேமாதிரி இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே வேரியேஷன் ஆகும். ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு பிறப்பு விகிதம் இருக்குதோ அதில் பாதிக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு முக்கால் பார்க்கும்போது இறப்பு விகிதம் இருந்தால் தான் அந்த மக்கள் தொகையில் வந்து ஓரளவுக்கு வந்து வேரியேஷன் மாறுபாடு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இறப்பு விகிதம் கம்மியாக இருந்ததுன்னா என்ன ஆகும், பிறப்பு விகிதம் அதிகமாக இருந்ததுன்னா மக்கள் தொகை அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் சொல்ல வராங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. 2011 பிறப்பு விகிதம் 21.8 வீதம், இறப்பு விகிதம் 7.11, சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ அந்த மேலே சொன்னதே தான் இங்கே அப்படியே கீழே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்று பாருங்கள். அதாவது இந்தியாவில் கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும், அதாவது 14.7%, சரிங்களா, மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும், உத்தரப்பிரதேசம் மிக அதிக பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது, சரிங்களா. கேரளா அதாவது மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது, கேரளா. எவ்வளோ, 14.7%. அதிக பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது, உத்தரப்பிரதேசம், சரிங்களா. அதே மாதிரி வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது, சரிங்களா. வங்காளம் வந்து மிக குறைந்த இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது. ஒரிஷா வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிக இறப்பு விகிதத்தை கொண்டுள்ளது, சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, குறைந்த பிறப்பு விகிதம் கேரளா, அதிக பிறப்பு விகிதம் உத்தரப்பிரதேசம், சரிங்களா. அதே மாதிரி குறைந்த இறப்பு விகிதம் எது, வங்காளதேசம். அதிக இறப்பு விகிதம் எது, ஒரிஷா, சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிம்ரோ, இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே வந்து இன்னொன்று சொல்கிறாங்க. அதாவது 2001 2011 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த மக்கள் தொகை பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது அப்படின்றாங்க, சரியா. அதிக மக்கள் தொகை பெருக்கம் எங்கே அப்படின்னா பீகார்லேயும், குறைவான மக்கள் தொகை பெருக்கம் எங்கே அப்படின்னா குறைந்த பிறப்பு விகிதம் எங்கே அப்படின்னா கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிம்ரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா எதுனா பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிம்ரு அப்படின்னு அடிக்கிறாங்களாம், சரிங்களா. இவை வந்து அதிக மக்கள் தொகை கண்ட மாநிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. எது பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மக்கள் தொகை அடர்த்தி, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது தான் வந்து மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது மக்கள் தொகை அடர்த்தி எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியினுடைய நிலப்பரப்பு, சரிங்களா. மக்கள் தொகை அடர்த்தி = மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியினுடைய நிலப்பரப்பு, சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதாவது மக்கள் தொகை அடர்த்தி வந்து நம்ம இந்தியாவில் 2011 பிரகாரம் 382, சரிங்களா. இந்தியாவினுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா 382. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2001 பிரகாரம் பார்த்தீங்கன்னா 325, இப்போ வந்து 382, சரிங்களா. ஸோ அதிக மக்கள் தொகை அடர்த்தி எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீகார் தான் வந்து அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்டுள்ளது. குறைவான மக்கள் தொகை அடர்த்தி எங்கே அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க, சரியா. அருணாச்சல பிரதேசத்தில் குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம். அதே மாதிரி அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார். இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், எங்கே தேடுவேனா பீகார் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட
மாநிலம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா, இந்த கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இங்கே சொன்னேன் இல்லையா, அதாவது குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேசம். இங்கே இருக்கிறது தான் சொல்கிறது. சரிங்களா, இங்கே இல்லாத எதுவும் சொல்கிறது இல்லை. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. பாலின விகிதம், அதாவது 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை தான் வந்து பாலின விகிதத்தில் குறிப்பிடுறாங்க. சரிங்களா, ஸோ கேரளா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலின விகிதத்தில் அதிகம். ஏன்னா தான் அப்படி இருந்தாலும் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதத்தினுடைய நிலைமை பார்த்தோம் அப்படின்னா 940 தான் இருக்குது. ஸோ 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க இந்தியா அளவில் பார்க்கும்போது 940 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா, இதுவே தமிழ்நாடு அளவுன்னு பார்த்தோன்னா 995 அப்படி. சரிங்களா, 995 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேரளா தான். சரிங்களா, கேரளாவில் வந்து பாலின விகிதம் அதிகம். குறைவான பாலின விகிதம் வந்து ஹரியானா. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. குறைவான பாலின விகிதம் வெறும் 877 பேர், அது வந்து ஹரியானா. 1084 பேர் கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் எதுனா கேரளா. குறைவான பாலின விகிதம் எது அப்படின்னு கேட்டோன்னா ஹரியானா. நெக்ஸ்ட் பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அதாவது பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் எவ்வளோ நாளைக்கு வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அது. சரிங்களா, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வாங்கலாம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 63.5 தான் நம்ம இந்தியாவினுடைய எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள். சரிங்களா, 63.5 வயசு அவ்வளோ தான். அதுக்கப்புறம் வந்து செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் வந்து 62.6 வயசில் செத்துருவாங்கணும், பெண்கள் 64.2 வயசில் செத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் வந்து அதாவது வாழ்நாள் எதிர்பார்ப்பு இதுதான். சரிங்களா, ஆண்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு இந்திய அளவில் பார்க்கும்போது 62.6, பெண்கள் 64.2. ஸோ ஆண்களை விட பெண்கள் ஒரு 2 வருஷம் கூட வாழுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 63.5. இது வந்து ஒரு புக்குக்கு வந்து வேரியேஷன் நிறைய எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா, நிறைய வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எழுத்தறிவு விகிதம். நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எழுத்தறிவு விகிதம் வந்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 82% ஆண்கள் எழுத்தறிவு விகிதம் பெற்றவர்களாகவும், சரிங்களா, பெண்கள் வந்து 65.5% என்ற அளவில் பெண்கள் வந்து மொத்த எழுத்தறிவு விகிதம் பெற்றவராகவும், நம்ம இந்தியாவினுடைய மொத்த எழுத்தறிவு விகிதம் வந்து 74.04 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது எப்படிங்க இந்த எழுத்தறிவு விகிதத்தை கணக்கிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேருக்கு கணக்கு பண்ணுவாங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்கன்னு. இதுவே பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 12 பேரில் எத்தனை பேர் வந்து எழுது படிக்க தருது ஏதாவது ஒன்று. சரிங்களா, அவங்களுடைய ஓன் லாங்குவேஜோ இல்லை வேறு ஏதாவது ஒன்றுத்தில் எழுது படிக்க தெரியணும் அவங்களுக்கு. சரிங்களா, இப்படி தான் கணக்கிடும். ஆண்கள் வந்து 4 ஒருத்தர் இருக்கும், பெண்கள் வந்து 12 ஒருத்தருக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்றது மாதிரி தான் இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி பார்த்தாலும் கூட ஆண்கள் 82%, பெண்கள் 65.5%, மொத்தம் வந்து 74.4% இருக்குது மொத்த எழுத்தறிவு விகிதம் அப்படின்றாங்க. அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க இந்த கட்டத்தில். சரிங்களா, இது இருக்குது பாருங்க. கல்வியறிவு பெற்றவர்கள் மொத்தம் 74.4, ஆண்கள் வந்து 82.1, பெண்கள் வந்து 65.5. சரிங்களா, இதில் எழுத்தறிவு விகிதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கேரளா மாநிலம் தான் முதலிடம் வகிக்கிறது. சரிங்களா, 94% அதிக எழுத்தறிவு விகிதம். மிசோராம் அதுக்கு அடுத்தபடியான எழுத்தறிவு விகிதம் கொண்டது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார். சரிங்களா, குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் பீகார், 61.8%. அதனால தான் வந்து அவங்களுடைய மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்கிறது மெயின் காரணமே அதுதான், குறைந்த எழுத்தறிவு விகிதம் தான். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள். சரிங்களா, ஒரு நாட்டில் இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள் இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காடுகள், சரிங்களா, காடு, நீர், கனிம வளங்கள் மற்றும்
ஆற்றல் சக்திகள் ஆகியன முக்கிய இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நம்மளுக்கே தெரியும் இயற்கை வளத்தை வந்து எப்படி சொல்கிறான், அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா, ஸோ அப்போது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் எது அப்படின்னு கேட்டோம்னா காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி, காற்றலை மின் உற்பத்தி, இதெல்லாம் வந்து புதுப்பிக்கக்கூடியது. புதுப்பிக்க இயலாதது முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள், இதெல்லாம் வந்து புதுப்பிக்க இயலாதது. சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மண் வளம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா வந்து 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை, நம்மளுடைய நிலப்பரப்பு வந்து உலகில் 7வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலக நிலப்பரப்பில் வெறும் 2.4% தான். சரிங்களா, ஆனால் வருவாயில் வந்து சொன்ன 3.2% அப்படின்னு சொன்னேன். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதன் விகிதம் வந்து சாதகம், ஏன்னா நிறைய மக்கள் தொகை நம்மளுது அதனால். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வன வளம். ஸோ இந்தியாவின் காடுகள் வந்து 69.09 மில்லியன் ஹெக்டார், அதாவது மொத்த நிலப்பரப்பில் 21.02 நிலப்பரப்பு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, மொத்த நிலப்பரப்பில் காடுகளுடைய அளவு, அதாவது வன அளவு பார்த்தோம் அப்படின்னா வன வளம் வந்து 21.02. சரிங்களா, இதுவே தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா 20, அதாவது 21.20, ஆனால் இந்திய அளவில் 21.02 அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கனிம வளங்கள் எது எது அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் எது எது இருக்குது. இரும்பு தாது, இதெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா, முக்கியமான இயற்கை வளங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளது வந்து ஏமடைட் இரும்பு தாது 14. இதெல்லாம் வேணாம் கொஸ்டினுக்கு, இதெல்லாம் தேவையே இல்லை. இரும்பு எதெல்லாம் இருக்குதுன்னா அதாவது மேக்னடைட் மற்றும் ஏமடைட் இரும்பு தாது வச்சு தான் வந்து இரும்பு வந்து இங்கே உற்பத்தி செய்கிறாங்க. சரிங்களா, எங்கே வந்து நிறைய கிடைக்குது அப்படின்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிஷா இந்த படத்துலாம் இரும்பு தாது அதிகமாக காணப்படக்கூடியது அப்படின்றாங்க. மேக்னடைட் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி, அதாவது பூமிக்கு அடியில் அதிகமாக நிலக்கரி கிடைக்கக்கூடிய கனிமம் இருக்குது அப்படின்றாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலக்கரி உற்பத்தியில் நம்ம எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டோம்னா 3வது இடத்துல இந்தியா இருக்குது. சரிங்களா, நிலக்கரி உற்பத்தியில் 3வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. சரிங்களா, இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினிய தாது, பாக்சைட் அலுமினிய தாது பயன்படுத்தப்படும் முக்கியமான தாதுவாகும் அப்படின்றாங்க. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. பாக்சைட் வந்து அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாது. இது எங்கே கிடைக்குது அப்படின்னா ஒரிஷாவில், கிழக்கு கடற்கரையிலும், ஆந்திர பிரதேசத்தின் ஆகிய இடங்களில் அதிக அளவு பாக்சைட் தாது செறிந்து காணப்படுகிறது அப்படின்றாங்க. சரிங்களா, ஒரிஷாவில் கிழக்கு கடற்கரையில் இருக்குது இந்த பாக்சைட் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து மைக்கா. சரிங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்க, மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் அரிதிர் மின்கடத்தி ஆகும். எனவே இந்தியா உலக வியாபாரத்தில் 60% இருக்குது. அதாவது மைக்கத்தாள் உற்பத்தியில் முதலிடத்தையும் நம்ம பெற்றிருக்கிறோம். மைக்கத்தாள் உற்பத்தியில் முதலிடம், மேலே பார்த்தது நிலக்கரியில் நம்ம 3வது இடம். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெக்மனைட் மைக்கா வகை வந்து ஆந்திர பிரதேசத்தில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பெக்மனைட் மைக்கா. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். சரிங்களா, இந்தியாவில் அஸ்ஸாம் மற்றும் குஜராத்தில் பல இடங்களில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் வளங்கள் உள்ளது. அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா டிக்பாய். சரிங்களா, அப்புறம் வந்து பாடர்பூர், நாகர்காட்டியா, அப்புறம் காசிம்பூர், பள்ளியாரியா. ஸோ இது மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் காம்பே வளைகுடா, அங்கேஸ்வரர், இது மாதிரி இடத்துலலாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தங்கம். இந்தியாவில் வந்து குறைந்த அளவே தங்கம் பெற்றுள்ளது. 3 முக்கிய சுரங்க பகுதிகள் இருக்குதான் தங்கத்துக்காக. சரிங்களா, அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலார் மாவட்டத்துடைய கோலார் தங்க வயல், அப்புறம் வந்து ரெய்ச்சூர் தங்க வயல். இது எங்கே, அதாவது ரெய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்க வயல். சரிங்களா, ரெண்டுமே கர்நாடகாவில் தான் இருக்குது. சரிங்களா, கோலாரும் ஹெட்டி தங்க வயல் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் தான் இருக்குது.
அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல் சரிங்களா எங்கே இருக்குதுன்னா ஆந்திராவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஆந்திராவில் வந்து ராம்கிரி தங்க வயல். நெக்ஸ்ட் வந்து வைரம் சரிங்களா. அதாவது யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன்ஸ் ஃபார் யூரோப் அறிக்கையின்படி நாடு முழுவதும் 4582,000 கேரட் வைரங்கள் கிடைக்கின்றன சரிங்களா. நாடு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வெறும் 4582 கேரட் வந்து வைரங்கள் கிடைக்கின்றன அப்படின்றாங்க. அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்தின் பானாவிலும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டத்திலும், ராமலா கோட்டா போன்ற இடங்களிலும் கிருஷ்ணா நதியினுடைய படுக்கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது அதாவது வைரம் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கட்டமைப்பு வசதி. ஸோ கட்டமைப்பு மேம்பாடு என்பது பல்வேறு வளர்ச்சிக்கு உதவும் வகையிலான கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 வகையான கட்டமைப்பு இருக்குது. ஒன்று வந்து பொருளாதார கட்டமைப்பு, இன்னொன்று வந்து சமூக கட்டமைப்பு. பொருளாதார கட்டமைப்புனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம் மற்றும் நிதி நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து பொருளாதார கட்டமைப்பு சரிங்களா. சமூக கட்டமைப்புனா கல்வி, பயிற்சி சரிங்களா மற்றும் ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி மற்றும் பொது வசதிகள் இதெல்லாம் வந்து சமூகம் பேஸ் பண்ணி வந்ததுன்னா அது சமூக பொருளாதாரம். பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி இருந்தால் அது வந்து பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார கட்டமைப்பினுடைய வசதிகள் என்னென்ன அப்படின்னா அதாவது பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் நாட்டின் உற்பத்தி மற்றும் பகிர்வு வசதிக்கு வந்து பயன்படுத்தப்படும். நாட்டிற்கு சரிங்களா நாட்டினுடைய உற்பத்தி மற்றும் பகிர்வு வசதிக்கு வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்றாங்க. உதாரணமாக வந்து பார்த்தோன்னா அதாவது இருப்பு பாதைகள், சரக்கு வாகனங்கள், தபால் மற்றும் தொலைத்தொடர்பு நிலையங்கள், அப்புறம் துறைமுகங்கள், கால்வாய்கள், அதாவது மின் உற்பத்தி நிலையங்கள் இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய இருப்பு பாதை, சாலை, கடல் வழி போக்குவரத்து மற்றும் வான்வழி போக்குவரத்து நல்ல கட்டமைப்பு பெற்றிருக்கிறோம் அப்படின்றாங்க சரிங்களா. சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் பெரிய சாலை போக்குவரத்தை வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஆசியாவில் மிகப்பெரிய இருப்பு பாதை வழியாகும் உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் நம்ம இந்தியா விளங்குகிறது சரிங்களா. போக்குவரத்தில் நம்ம பெரிய அமைப்பில் 4வது பெரிய போக்குவரத்து நம்ம சரிங்களா. நிலக்கரியில் 3, மைக்கால முதலிடம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது போக்குவரத்தில் வந்து 4வது பெரிய இடம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான துறைமுகங்கள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா இதில் வந்து பார்த்திங்கன்னா 90% கடல் வழி வாணிபம் நடைபெறுகிறது சரிங்களா. உலகின் பல பகுதியிலிருந்தும் சரக்கு கப்பலெல்லாம் வந்து சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய வான்வழி போக்குவரத்து நாட்டின் பெரிய நகரங்களெல்லாம் இணைக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பன்னாட்டு விமான நிலையம், உள்நாட்டு விமான நிலையம், ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் இந்தியா அப்படின்னு 2 இருக்குது சரிங்களா. ஏர்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஏர் இந்தியா சரிங்களா. சாரி இருங்க ஒரே நிமிஷம். அதாவது இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர் இந்தியா அப்படின்னு 2 இருக்குது. இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னா உள்நாட்டு விமான சேவை இந்தியா அப்படின்னு இருந்ததுன்னா இந்தியாவுக்குள்ளேயே சுற்ற முடியும், வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது. இதான் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ். இதுவே ஏர் இந்தியா அப்படின்னா காற்றின் வழியாக, ஏர்னா காற்றின் வழியாக வெளிநாட்டுக்கு போகலாம் சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. இந்தியா ரயில்வேல முதல் ஒய்ஃபை வசதி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தொடங்கியது சரிங்களா. இந்திய ரயில்வேல முதல்ல ஒய்ஃபை வசதி எங்கே இருக்கக்கூடிய அப்படின்னா பெங்களூரில் தொடங்கியது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களில் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ரெண்டும் 27/8/2007 அன்று ஒன்றாக இணைந்தன. திரும்ப பாருங்கள் சரிங்களா. 27/8/2007 அன்னைக்கு இந்திய ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் ஒன்றா இணைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு துறைமுகங்களின் மேன்மை மற்றும் வளர்ச்சி குழுக்கு, குறிப்பாக சிறு துறைமுகங்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. தேசிய துறைமுக வாரியம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டோன்னா 1950. இதுதான் வந்து தேசிய துறைமுக வாரியம் 1950. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆற்றல் வளத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதை நான் முன்ன சொன்ன மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா அதாவது புதுப்பிக்க இயலாத மின் ஆற்றல் வளங்கள், புதுப்பிக்கக்கூடிய மின் ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றல் வளத்தை வந்து நாம் 2ஆக பிரிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா. புதுப்பிக்க முடியாதது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு மற்றும் இதெல்லாம் வந்து பல அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க.
சரிங்களா. இதெல்லாம் வந்து பிரிக்க அதாவது புதுப்பிக்க முடியாதது. புதுப்பிக்கக்கூடிய வளம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சூரிய சக்தி, காற்று சக்தி, அலை சக்தி, புவி சக்தி, புவி வெப்ப சக்தி, உயிரி எரிவாயு சக்தி, இதெல்லாம் வந்து புதுப்பிக்கக்கூடியது அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூக கட்டமைப்பு பற்றி சொல்கிறாங்க. அதாவது மனித வளங்களை மேம்படுத்துவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை சமூக கட்டமைப்புகள் என்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ சமூகத்துக்கு தேவைப்படுற மாதிரி கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி கொடுத்தா அப்படின்னா அதான் வந்து சமூக கட்டமைப்பு அப்படின்றாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கல்வி. சரிங்களா. அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறை தான் இருந்தது. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வந்துட்டு ஸோ இந்திய கல்வி முறை வேகமாக வளர்ந்து வருகிறது. மனித மேம்பாட்டுத்துறை வந்து அமைச்சகம்னா இப்போ இந்த நம் நாட்டின் கல்வி கொள்கைகள் முக்கியமான கொஸ்டின் இது. சரிங்களா. நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருவது எது அப்படின்னா எது, அதாவது மனித மேம்பாட்டுத்துறை அமைச்சகம், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம், MHRD தான். இதுதான் என்ன பண்ணுது, நம் நாட்டினுடைய கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. மனித மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் MHRD. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இந்திய கல்வி முறை, அதாவது 1976 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசின் பொறுப்பில் இருந்தது. பிறகு என்ன ஆச்சு, பொதுப்பட்டியலுக்கு வந்துச்சு. மாநில மற்றும் மத்திய அரசு ரெண்டுமே எடுத்து நடத்துகிற மாதிரி வந்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. குழந்தை கல்வி, அதாவது மழலையர் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளநிலை பட்டம், முதுநிலை பட்டம். சரிங்களா. ஸோ LKG UKG 1லிருந்து 5, 5லிருந்து 8. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இடைநிலை கல்வி அது நெக்ஸ்ட் இந்த உயர்நிலை கல்வின்ட்டு வரும். அது வந்து 8 to 10. மேல்நிலை கல்வி வந்து 10 to 12. இளம் நிலை கல்வினா BSc, முதுநிலை பள்ளினா MSc. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இந்திய கல்வி நிறுவனங்கள், அதாவது இங்கே வந்து 10, 12 முறை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல்கலைக்கழகங்கள், அதாவது பல்கலைக்கழக மானிய குழு சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களுடைய தரங்களை அளவிடப்படுகிறது. சரிங்களா. யார் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய தரத்தெல்லாம் கணக்கிடுறாங்க, அளவிடுறாங்க அப்படின்னு பார்த்தா பல்கலைக்கழக மானிய குழு தான். சரிங்களா. பல்கலைக்கழக மானிய குழு. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்தது. என்ன கொஸ்டின் வந்தது, அதாவது பள்ளிகளுடைய தரத்தெல்லாம் யார் அளவிடுறாங்க. சரிங்களா. நம் நாட்டின் இங்கே இருக்குது பாருங்கள், நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்துவது எது அப்படின்னா மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உடல் நலம் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா. அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா உடல் நலம். இந்தியாவில் உடல் நலம் மாநில அரசின் பொறுப்பில் வருகிறது. சரிங்களா. மத்திய சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு கழகம் பல்வேறு நல கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாத்திரைலாம் தராங்க இல்லைங்களா, சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா போன்ற பல முறைகள் இங்கே இருக்குது. ஸோ இந்த மருந்துகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைச்சகத்தினுக்கு எது, ஆயுஷ் அப்படின்ற ஒரு அமைச்சகத்தினுக்கு தான் இருக்குது. சரிங்களா. இந்த மருந்தினுடைய தரம் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து சரிங்களா, அனைத்து மருத்துவ நடைமுறைகளையும் ஒரே அமைச்சகம் ஆயுஷ். அப்போது மருந்து வந்து நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா அதாவது ஆயுஷ் வந்து ரொம்ப நாள் இருக்குன்னா அது யார் கண்காணிக்கிற, மருத்துவ நடைமுறையை தான் கண்காணிக்கணும். சரிங்களா. ஆயுஷ் கருஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் உடல்நல பணிகள். சரிங்களா. இதெல்லாம் அவ்வளோ ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதாவது இலங்கை விட இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் குறைவாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கையிலே நல்லா வந்து உடல்நலம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. கேரளா வந்து மற்ற மாநிலங்களை விட உடல்நலம் பேணுதல் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. இது ஒன்று கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. உடல்நல பேணுதல் வந்து கேரளா தான் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறந்த இடத்தை பெற்றுள்ளது அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களுடைய பங்களிப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களுடைய பங்களிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திருவள்ளுவர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. அதாவது பாருங்கள், ஃபஸ்ட்டே வந்து திருவள்ளுவர் பற்றி தான் கொடுத்துக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டால் திருக்குறள் எழுதின மனுஷன். சரிங்களா. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருளாதாரம் குறித்து எந்த பாலில் குறிப்பிடுறாங்க அப்படின்னா
இடையில் இருக்கக்கூடிய பொருட்பாலில் குறிப்பிடுறாங்க. சரியா? திருவள்ளுவர் வந்து பொருளாதாரத்தை பற்றி பொருட்பாலை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சங்க காலத்திலிருந்து இந்த பொருளாதாரத்தை பற்றி ஒருத்தரும் ஒவ்வொரு கருத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்கிறதுல ஃபஸ்ட்டு உற்பத்தி காரணி எதாவது சொல்கிறார். அவர் உற்பத்தி காரணினா நிலம், உழைப்பு, அதாவது முதலீடு பண்ணுறது, அமைப்பு, காலம், தொழில்நுட்பம், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை. அதாவது வள்ளுவர் வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அடிப்படை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? வேளாண்மையை. அதுக்கடுத்தது அவருடைய கருத்து இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க. அதாவது பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படின்னு சொல்லி எந்த ஒருத்தர் வந்து கஷ்டப்படலையோ, சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சக்ஸஸும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை பற்றி சொல்கிறாரு பாருங்க. வேளாண்மையில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உழவு தொழில் செய்பவர் வந்து பணக்கார ஆவாங்க, மற்றவங்கெல்லாம் வந்து பணக்கார ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு தொண்டு தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த காலம் திருவள்ளுவரே. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. சரிங்களா? விவசாயம் செய்கிறவன் வந்து அதாவது வாங்கின்னு போகிறவன் பணக்காரு, அதை விற்று அரிசி ஆகிறவன் பணக்காரு. ஆனால் அதாவது எப்படி சொல்கிறது, விவசாயம் பண்ணுறவன் வந்து ஏழை. அது மாதிரி தான் போயின்னுக்குது இன்றைக்கி. ஆனால் வள்ளுவரெல்லாம் இருந்தால் இப்போ கண்டிப்பாக வாயில் வயிற்றுல வச்சுன்னு போயிட்டுருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் மனுஷன். உழவு தொழிலே மற்ற தொழில்களை விட உயர்ந்ததாக வள்ளுவர் கருதுகிறார். அதனால் உண்மை தான். எல்லாருக்கும் நம்ம தான் சாப்பாடு போடுறோம், ஆனால் நம்மளுக்கு யாரும் சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்களே. ஓகே. பொது நிதி. அதாவது பொது நிதி அவர் என்ன சொல்கிறாருன்னா வள்ளுவர் ஃபஸ்ட்டு வந்து வருவாயை உருவாக்கணும், அதை சேகரிக்கணும், நல்ல மாதிரி நிர்வாகம் பண்ணணும். சரிங்களா? வருவாய் வந்து நிர்வாகம், பொது செலவு, சரிங்களா, பொது செலவு எடுத்து பயன்படுத்தணும் இப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பொது செலவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சமநிலை அறிக்கை பரிந்துரை செய்கிறது தான். சரிங்களா? ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் கூட பாதகமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? யார் சொல்கிறது? இது வள்ளுவர் தான் சொல்கிறாரு. சரிங்களா? ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா வள்ளுவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். பொது செலவை கீழ்காணும் 3 இனங்களை செலவிடுமாறு வற்புறுத்துகிறாராம். பாதுகாப்பு, பொது பணிகள், சமூக பணிகளுக்கோசம் அந்த பாதுகாப்பு பணத்தை வந்து பொது செலவுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வெளிநாட்டு உதவியே தேவை கிடையாது, அவர் வந்து ஆதரிக்கவே இல்லை நம்மால். சரிங்களா? அதாவது வெளி உதவி கோரும் நாடுகளே இல்லை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திருவள்ளுவர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வறுமை மற்றும் பிச்சை எடுத்தல் இது மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்வம். ஸோ அதாவது செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கல்ல என்ற வள்ளுவர் கருதுகிறார். சரிங்களா? செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். சரிங்களா? இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது செல்வம் சிறந்த மதிக்க தகுந்த வழிகளிலேயே ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். நலம் பேணும் அரசு எது அப்படின்னா அதாவது நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்கள், பெருஞ்செல்வம், நல்ல விளைச்சல், வளம் மற்றும் மகிழ்ச்சி, மக்களுக்கு முழு பாதுகாப்பு. சரிங்களா? இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுவே வந்து நலம் பேணும் அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மகாத்மா காந்தியடிகள் பற்றி பார்க்க போகிறோம். அப்போது திருவள்ளுவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, ஸோ பொருட்பாலில் பொருளாதாரத்தை பற்றி எடுத்துரைக்கிறாரு. சரிங்களா? வெளிநாட்டு வாணி பலம் தேவையில்லை அப்படின்றாரு. ஒழுதுண்டு வாழ்வார், மற்றவங்களெல்லாம் பின்தொண்டு தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? காசு வந்து எப்படி சேமிக்கணும், புது நிதி எப்படி, அதாவது
வருவாயை உருவாக்கணும், உருவானது வந்து சேர்க்கணும், சேர்த்தது வந்து வருவாயை வந்து நிர்வாகம் பண்ணணும், அப்புறம் வந்து பொது செலவுக்கு பயன்படுத்தணும். பொது செலவுன்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாருன்னா பாதுகாப்பு, பொது பணிகள், சமூக பணிகள் இது எல்லாம் தான் சொல்கிறாரு. சரிங்களா? வெளிநாட்டு உதவி பெறுபவருக்கு வந்து ஒரு நாடு வந்து வெளிநாடு உதவிகள் கோரினால் அது வந்து நாடுகளே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து வாழ்வதற்கான வழி அன்றி அதுவே இலக்கல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். அதாவது மகாத்மா காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா 1921 ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறியை காயப்படுத்தினால் அது பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என எழுதுகிறார். யார் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள் அவர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தார்மீக மதிப்புகளை புரிந்துள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தார்மீக பொருளாதாரத்தை மதிப்புகளை புறந்துள்ளும் பொருளாதாரம் வந்து உண்மையற்றது அப்படின்னு காந்தியடிகள் நம்புகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காந்திய பொருளாதார சிந்தனைகளுடைய சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கிராம குடியரசு. இவர் முன்னே சொல்லிட்டாரு காந்தியடிகள் கிராமங்கள் தான் இந்தியா வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ கிராமம்லாம் வளருதோ அன்றைக்கி தான் வந்து இந்தியா வளரும்னு சொல்லிட்டு போட்டிருப்பாரு. இயந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாவம் என்கின்றார். சரிங்களா? காந்தியடிகள் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயந்திரங்களின் தீமைகளை குறித்து விளக்க புதிய புத்தகங்களை வந்து எழுதப்பட வேண்டும் அப்படின்னலாம் சொல்லியிருந்தார். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழில்மயம் வந்து மனிதனுடைய இனத்தின் பெரும் சாபக்கேடு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இயந்திரம் வந்து பெரும் பாவம்னு சொன்னார், தொழில்மயம் வந்து சாபக்கேடு அப்படின்னு சொல்கிறாரு. உற்பத்தி பரவலாக்கும். சரிங்களா? ஸோ நிறைய வந்து உற்பத்தி பண்ணணும், உற்பத்தி பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி காந்தி அதுவே அநேக இடங்களில் சிறிய அளவிலும் அல்லது வீடுகளில் உற்பத்தி பொருளை வந்து மேம்படுத்தணும். கிராம சர்வோதயா. உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களில் கிடையாது, புறநகரங்களையும் கிடையாது, கிராமத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சுயசார்பு வேலையெல்லாம் வந்து பெற்று தன்னிறைவு அடையணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உடல் உழைப்பு, பியார்டு லேபர், அதாவது மனித உழைப்பின் மகத்துவம் உணர்ந்தவர் காந்தியடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் மனிதனை படைத்ததன் நோக்கமே தனக்கு தேவையான உணவை தானே நெற்றி வேர்வை சிந்தி தன் உழைப்பின் அதாவது வழியால் தான் பெற்றுக்கணும் அப்படின்னு நம்புறவர் வந்து காந்தியடிகள். மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான் என்று காந்தியடிகள் வந்து உறுதிப்பட கூறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அறக்கட்டளை கோட்பாடு, அதாவது அறக்கட்டளைலாம் உருவாகணும் தான், வேணான்னு சொல்லலை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறியாக இருந்துடக்கூடாது அப்படின்னு மாதிரி முதலாளித்துவ பங்களிப்பு, அதாவது பங்கில்லை அப்படின்னு சொல்லி. இருப்பினும் இந்தியா சூதாட்ட முதலாளித்துவம் மற்றும் குறை கூறும் முதலாளித்துவம் சார்ந்த அனுபவங்களை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உணவு பிரச்சனை. ஸோ உணவுப் பொருட்கள் மீதான எல்லாவித கட்டுப்பாடுகளையும் காந்தி எதிர்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாரு வேறு இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா ஒரு சமயத்தில் உணவு தானியத்திற்காக கையேந்தும் நிலையில் இருந்தது. ஆனால் தற்போது உணவு தானியம், ஸோ பழங்கள், காய்கறி இதெல்லாம் வந்து வளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் வந்து மக்கள் தொகை, அதாவது என்ன சொல்கிற போகிறாரு, சுய கட்டுப்பாடின் மூலமாக மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அதெல்லாம் நடக்கிறதா தலைவர் காந்தியடிகளே. நெக்ஸ்ட் மது விலக்கு பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், சூப்பரான ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதில்லை, மாறாக நோயை தருகிறது என்கின்றார் காந்தியடிகள். இன்னொன்று, இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? காந்தியடிகள் இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் பார்த்து வந்து காந்தியடிகள் பற்றி பார்த்தோம். அப்போ காந்தியடிகள் பற்றி சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு இது சொல்லலாம். சரிங்களா? இந்தியா குடிகார நாடாக இருப்பதை விட ஏழை நாடாகவே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியா வந்து கிராமங்களில் தான் வாழ்கிறது, இயந்திரங்கள் வந்து மிகப்பெரிய பாவம், தொழில்மயம் வந்து மிகப்பெரிய சாபக்கேடு அப்படின்னலாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு முக்கியமானது ஒன்று. நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் வந்து யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இதே ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் வந்து ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? இவர் தான் வந்து இந்தியாவினுடைய முதல் பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவர் கிட்டத்தட்ட வந்து அவர் 1964 இறந்துருப்பார். அது வரைக்கும் இவரே பிரதமராகவே இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ அது சொல்லியிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ரொம்ப காந்தியடி கம்மல் மாதிரி ரொம்ப பெருசெல்லாம் சொல்ல மாட்டார், ஷார்ட்டாக சொல்லி முடிப்பார் இவர் எப்பவுமே. அதாவது நேருவினுடைய ஸோ அதாவது அவருடைய சிந்தனை எது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் மற்றும் மதச்சார்பின்மையை நம்பியவர். சரிங்களா, ஜனநாயகத்தை உறுதியாக நம்பியவர் யார் அப்படின்னு கேட்டானா நேரு தான். சரிங்களா, ஜனநாயகத்தை உறுதியாக நம்பியவர் வந்து ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சுரிமை, எழுத்துரிமை, அதாவது பேச்சுரிமை, குடிமக்கள் உரிமை, வாக்குரிமை, சட்டத்தின் வழி ஆட்சி மற்றும் பாராளுமன்ற ஜனநாயகம் ஆயிற்று நம்பியவர் இவர். சரிங்களா, மதச்சார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா திட்டமிடுதல். நம்மளுக்கே தெரியும் 5 ஆண்டு திட்டம்லாம் இவர் தான் செயல்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, திட்டமிடுதலை நம் நாட்டின் அறிமுகப்படுத்திய பெருமை ஜவஹர்லால் நேருவை சாரும் அப்படின்றாங்க. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஒழுங்குமுறை, அணுகுமுறை, திட்டம் அவசியம் என்று. ஆமாம், எது ஒன்றையும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணால் இப்படி தான். சரிங்களா, அப்படின்றதாக தான். ஸோ இன்னொன்று பார்த்துங்க, 1956ஆம் ஆண்டு மே மாதம் 2வது 5 ஆண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, தூக்கி வைத்து பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டமிடலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழியில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, ஸோ திட்டமிட்டு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து திட்டமிட்டல் பிரகாரம் தான் ஒன்று ஒன்றா கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறையெல்லாம் கொண்டு வந்திருப்பார். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஐஐடியெல்லாம் அவர் தான் கொண்டு வந்திருப்பார் அவருடைய ஆட்சி காலத்தில் தான். நெக்ஸ்ட் ஜனநாயக சமதர்மம் ஜனநாயக சமதர்மம் இந்தியாவிற்கு நேருவின் மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்னா, சமதர்மம் என்பது இந்தியாவிற்கு நேருவின் மிகப்பெரிய பங்களிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். நேருவின் சமதர்மம் என்பது ஜனநாயக சமதர்மம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, அப்போ நேரு பற்றி சொல்லணும் அப்படின்னா திட்டமிடல் பற்றி சொல்கிறாரு. சரிங்களா, பிரதமராக இருந்திருக்கிறாரு. நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் வந்து ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஜனநாயக, அதாவது நேருவினுடைய சமதர்மம் அப்படின்றது ஜனநாயக சமதர்மம் தான். பிஆர் அம்பேத்கர் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்ற ஒரு முதுகலை பட்ட படிப்பிற்காக ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. சரிங்களா, அதோடு மட்டும் இல்லை, நம்மளுக்கே தெரியும் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர் மற்றும் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பெருமை சேரும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்ற ஒரு நூல் வந்து ஃபஸ்ட்டு கொலம்பியா 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் படிக்கும்போது அங்கே ஆய்வு கட்டுரையாக இவர் சமைத்திருக்கிறாருன்னா இது பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்ற நூல் தான். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றி வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. சரிங்களா, இந்தியாவின் தேசிய பங்கீடு மற்றும் வரலாறு மற்றும் பகுப்பாய்வு அறிவாய்க்கை. சரிங்களா, ஆய்வறிக்கை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முனைவர் பட்டம் பெறுவதற்காக வந்து அங்கே ஆய்வு கட்டுரையாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்றாங்க. சரிங்களா, ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்திய நிதி பரவலாக்கம் பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று வந்து இவர் வெளியிட்டிருக்கிறார். இவர் நிறைய எழுதியிருப்பார். சரிங்களா, 1921 அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கம் என்ற ஆய்வு கட்டுரை எம்எஸ் பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றாங்க. என்னது மாகாண நிதி பரவலாக்கல் அப்படின்ற ஒரு ஆய்வு கட்டுரையை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றினிருக்குது. சரிங்களா, எம்எஸ்சி பட்டத்தையும் ஏற்றுக்கொண்டது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயின் பிரச்சனை முக்கியமானது. 1923 ரூபாயின் பிரச்சனை அப்படின்ற ஒரு ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வறிக்கை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி டிஎஸ்சி பட்டம் வழங்கியது. நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இவர் இவ்வளோ துண்டு பார்த்தோம், அதெல்லாம் அந்த அளவு முக்கியம் இல்லை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரூபாயின் பிரச்சனைகள் ஏன் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி இதை பேஸ் பண்ணி தான் இயங்கி கொண்டிருக்கிறது. சரிங்களா, இந்த கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவின் பிரச்சனை அப்படின்ற அந்த நூட்களை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அம்பேத்கர் அதன் பிரகாரம் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிதி பொருளாதாரம். அம்பேத்கருடைய பெரும்பாலான நூல்கள் அவர் வெளிநாட்டில் தங்கியிருந்த போதே வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நல்லா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா,
அது ஒரு என்ன சொல்கிறாரு, மாகாண நிதி பெருக்கத்தை 3 நிலைகளில் பிரிக்கிறார். சரிங்களா, மாகாண நிதி பெருக்கத்தை அம்பேத்கர் எத்தனை நிலையில் பிரிக்கிறார் அப்படின்னு கேட்டோன்னா 3 நிலைகள். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாரு, ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம். சரிங்களா, ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம். இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கீட்டு வரவு செலவு. ஃபஸ்ட்டு வந்து ஒப்படைப்பு, ரெண்டாவது வந்து ஒதுக்கீட்டு வரவு செலவு திட்டம், மூணாவது வந்து வருவாய் பங்கீட்டு வரவு செலவு திட்டம். சரிங்களா, வருவாய் பங்கீட்டு வரவு செலவு திட்டம் அப்படின்னு மாகாணத்தில் 3 வகையான வருவாயை ஏற்படுத்துகிறாரு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வேளாண்மை பொருளாதாரம், அதாவது இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகளை என்கின்ற கட்டுரை எழுதியிருக்கிறார் அவர். சரிங்களா, ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தை போல் நில உடைமை ஒருங்கிணைப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது யாருது, அம்பேத்கருடைய நூல். சரிங்களா, இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் அப்படின்ற கட்டுரை. இது ஆடம் ஸ்மித் வந்து நாடுகளின் செல்வத்தை போல அப்படின்றது, அது வந்து பார்த்தீங்கன்னா நில உடைமை மற்றும் தீர்வுகள் பற்றின கட்டுரை அது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து சமூக நீதி பொருளாதாரம். அதாவது சமூக நீதி பொருளாதாரம் பார்த்தோம் அப்படின்னா முன்னேற்றத்திற்கு சாதி அதாவது சமூக முன்னேற்றத்திற்கு சாதி மிகப்பெரிய தடையாக இருப்பதாக யார் நம்பினது அப்படின்னா அம்பேத்கர் நம்பினார் அப்படின்றது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. சமூக முன்னேற்றத்திற்கு சாதி மிகப்பெரிய தடையாக இருப்பதாக அம்பேத்கர் நம்பினார் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமதர்ம பொருளாதாரம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் ஒரு சமதர்மவாதி, ஒரு சமூக நீதியின் பாதுகாவலர் அப்படின்னலாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அரசு காப்பீடு வணிகம் செய்ய வேண்டும் அப்படின்னலாம் இவர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, அம்பேத்கர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, இந்த கார்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ஜேசி குமரப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான மனுஷன். அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் ஜனவரி 4ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு ஜேசி குமரப்பா. அதாவது ஜோசப் செல்லதுரை குமாரப்பா அப்படின்னு அன்பாடிப்பாங்களாம். இவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து காந்தி, அதாவது கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படுகின்ற குமரப்பா அல்லது அவரது அனைத்து பொருளாதார கருத்துக்களையும் காந்தியம் என்பதன் அடிப்படையிலேயே அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய பொதுவாக ஜேசி குமாரப்பானுடைய பொருளாதாரம் வந்து காந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, காந்திய பொருளாதாரம்னே சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது அகிம்சை கொள்கை, மனித நடத்தையை மையப்படுத்துதல் மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு பொருள் வந்து பார்த்தோன்னா முதல் வாதத்திற்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறார் அப்படின்றாங்க. சோசியலிசம் எடுத்துரைக்கும் வர்த்தக போர் முக்கியத்துவம் நிராகரிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதாவது காந்தியும் குமரப்பாவும் மனிதனின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் சமூக பொருளாதார பிரச்சனைகளை, வேலையின்மை, வறுமை இதெல்லாம் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குமாரப்பா உப்பு சத்தியாகிரகின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றினார். யங் இந்தியா யாரு, காந்தியடிகள் தான் வந்து யங் இந்தியா அப்படின்ற பத்திரிகை. சரிங்களா, இளம் இந்தியா வந்து அதாவது ராஜாஜிது. யங் இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருது யங் இந்தியா வந்து காந்தியடிகள். சரிங்களா, அந்த பத்திரிகை பணியாற்றினாராம். சரிங்களா, பணியாற்றி கொண்டு அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 தோற்றுவித்தார். சரிங்களா, அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை வந்து 1935 தோற்றுவித்திருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ தான் ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி வந்தது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இயற்றிய ஒரு சில நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிறையில் இருக்கும்போது இயற்றிருந்தான். இயேசுவின் வழிமுறைகள், நிலைத்த பொருளாதாரம். சரிங்களா, நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரம் வாழ்க்கை முறை ஆகிய புத்தகங்களை இவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா, இயேசுவின் அதாவது நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும். சரிங்களா, இதெல்லாம் இந்த நூலெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து பச்சை காந்தி அப்படின்னு அழைப்பாங்க. சரிங்களா, ஜேசி குமாரப்பா வந்து பச்சை காந்தி அப்படின்னு அழைப்பாங்களாம். அவ்வாறு அழைத்தவர் யார் அப்படின்னா ராமச்சந்திர குஹா அப்படின்றவர் தான். சரிங்களா, பச்சை காந்தி. அதாவது இவ்வளோ நேரம் படித்ததுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜேசி குமாரப்பாவை பச்சை காந்தி என அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமச்சந்திர குஹா. சரிங்களா, அது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, விகேஆர்வி ராவ். சரிங்களா, அதாவது பிஆர் பிரம்மானந்தாவின் கூட்டின்படி சுதந்திரத்திற்கு முன்னும் சுதந்திரத்திற்கு பின்னும் இந்தியாவில் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் கார்கில், சிஎன் வக்கீல் மற்றும் விகேஆர்வி ராவ் ஆகியோர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? பிஆர் பிரம்மானந்தாவினுடைய கூட்டின்படி சுதந்திரத்திற்கு முன்னும் சுதந்திரத்திற்கு பின்னும் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சரிங்களா, தலை சிறந்த பொருளியல் அறிஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க யாருன்னா டிஆர் கார்கில், சிஎன் வாக்கில் மற்றும் விகேஆர்வி ராவ். தப்பின் தவறையும் கூட ஆப்ஷனில் அம்பேத்கர் கொடுத்துருந்தாங்கன்னா தயவுசெய்து போட்டாதீங்க, மார்க்கு போயிடும். ஒன்றா கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஆர் பிரம்மானந்தாவின் கூற்றின்படி சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவில் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்கள் கருதப்படாதவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அப்போ வந்து அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம். மற்றபடி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆனால் வந்து ஃபேமஸான ஆள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க் போயிடும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நோபல் பிரைஸ் எல்லாம் வேறு இவருக்கு தானே இல்லை, அமித்யா செனுக்கு நோபல் பிரைஸ் தருவாங்க, இவருக்கு இல்லை. பார்ப்போம் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து 3 முக்கிய கருத்துக்களை வந்து ஆர்வம் வைக்கிறார். சரிங்களா, என்னென்ன அப்படின்னா தேசிய வருமானம் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா, ஸோ தேசிய வருமானத்தை வந்து உயர்த்தணும், உணவு ஊட்டச்சத்து மற்றும் பண்டங்களுடைய பகிர்வு, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருமான கணக்கீட்டு முறையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸனுடைய மாணவர் வந்து இவர். சரிங்களா, ஜேஎம் கீன்ஸனுடைய மாணவர் யார் அப்படின்னா விகேஆர்வி ராவ் அப்படின்றவர் தான். சரிங்களா, அவர் என்ன சொல்கிறாங்க, ஜேஎம் கீன்ஸின் மாணவர்கள் மட்டுமல்லாது கோலின் கிளர்க் ஆகியவற்றுடன் பணி செய்து இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோலின் கிளர்க் அப்படின்றவங்க கூட இவர் பணி செஞ்சுருக்கிறாராம். ஹெச்டபிள்யூ சிங்கர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஜேஎம் கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக விகேஆர்வி ராவ் அவர்களை கருதுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, புரியுதா? முன்னாடி பச்சை காந்தி அப்படின்னு ஜேசி குமரப்பா சொன்னது யார்? ராமச்சந்திர குஹா. இவர் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஜேஎம் கீன்ஸனுடைய மாணவர்களில் மிகவும் சிறந்து விளங்குவர் யார் அப்படின்னா விகேஆர்வி ராவ். யார் சொல்கிறது? ஹெச்டபிள்யூ சிங்கர் அப்படின்றவர் சொல்கிறாரு. சரிங்களா, இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு 2 நூல் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், முழு வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் என்ற ராவின் ஆய்வு கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம். சரிங்களா, அப்படின்றதான் வந்து ஆர்கே ராவினுடைய ஆய்வு கட்டுரை அப்படின்றாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு உணவு அதாவது உதவி தேவையானதெல்லாம் அங்கேருந்து வாங்கிக்கலாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே வாங்கலாம். ஸோ வேறு எதுவும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இல்லை. முறையற்ற நிலை உரிமை, அதாவது பின்வரும் காரணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து உணவு பிரச்சனை வர்றது அப்படின்றாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இன்னொரு முக்கியமானது, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு? சரிங்களா, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற சிறு புத்தகங்கள் இந்தியாவில் தனிநபர் வருமானம் குறைவிற்கும் தனிநபர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் காரணத்தை சொல்கிறாரு. சரிங்களா, இதை பிடிச்சிக்கோங்க. ராவினுடைய பொருளாதார தொழில்மயமாதல்ல என்ன சொல்கிறாங்க, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படின்ற ஒரு சிறப்பு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறாரு. கேட்கலாம் இது கொஸ்டின். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற சிறப்பு புத்தகத்தை ஏற்றவர் யார் அப்படின்னா யார்? ஆர்கேவி ராவ். சரிங்களா, ஸோ அதுக்கடுத்தது பார்க்கலாமா? முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு என்ற ராவ் அவர்களுடைய புத்தகம் வந்து பேரியல் பொருளாதாரத்தின் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். அப்படியே எப்படி சொல்கிறது சொல்லினே தான். ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், நிறுவன கட்டமைப்பாளர் டெல்லியில் வந்து பொருளாதார பள்ளி ஒன்று நிறுவியிருக்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சி கழகம் ஒன்று டெல்லியில் நிறுவியிருக்கிறாங்க. சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் ஒன்று பெங்களூரில் நிறுவியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா ஆர்கேவி ராவ். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமர்த்தியா செனுக்கு எப்போ வந்து நோபல் பிரைஸை கொடுத்தான்னு கேட்பாங்க. 1998 கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அமர்த்தியா செனுக்கு எப்போ நோபல் பிரைஸை கொடுத்தாங்கன்னா 1998. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பார்.
சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம், அது என்ன சொல்லணும்னா உரிமம் மற்றும் இழப்பு பற்றி ஓர் கட்டுரை, சரிங்களா, சிறந்ததாக உண்டு இருக்கிறது, சரிங்களா. உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரை தான் இது, சரிங்களா. ஸோ வேறு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இங்கே எதுவும் கொடுக்கல, சரிங்களா. அதாவது உரிமைகள் வழங்குவதில் ஏற்பட்ட தோல்வியே பஞ்சம் ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா இவர் தான். இங்கே பாருங்கள், உரிமைகளை வழங்குவதில் ஏற்பட்ட தோல்வியை பஞ்சம் ஏற்படுவதற்கான காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சென் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவர் வந்து அதாவது அமிர்தா சென் பொருளியல் அறிஞர் மட்டுமல்ல, நன்னெறி தத்துவ அறிஞரும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இவர் இயற்றின நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், தொழில்நுட்ப தெளிவு. அதுக்காக தொழில்நுட்ப தெரிவு அப்படின்ற ஒரு கட்டுரை, ஒரு புதினத்தை, அது ஒரு புத்தகத்தை கூட இவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கொடுத்துருப்பாங்க, நம்ம எவ்வளோ தான் ஞாபகம் வச்சுக்கிறது. சரி வாங்க புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம், முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கர்நாடகத்தின் முக்கிய தங்கச் சுரங்க பகுதி எது அப்படின்னா கோலார், சரிங்களா. ராம்கிரி, அனந்தபூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்துடும், கொச்சின் வந்து கோவாவில் வந்துடும், சரிங்களா. ரெண்டாவது கொஸ்டின், ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதை பேஸ் பண்ணி இருக்குது, அளவிடப்பட பயன்படுதுன்னா ஜிடிபி தான், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மூன்றாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது முன்னேற்றம் அடைந்த நாடு அப்படின்னு கேட்குறாங்க. எது? ஃப்ரான்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் இ வரும், சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடு வரிசையில் இந்தியாவினுடைய இடம் 7வது இடம், நம்மளுது 7வது இடம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. கலப்பு பொருளாதாரம் என்பது வந்து பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது தான் கலப்பு பொருளாதாரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6வது, இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது அப்படின்றாங்க. அதாவது பொருளாதார சமநிலையின்மையின் காரணமாக தான் வந்து வலிமையின்மையாக இருக்கிறது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றி அறிவியல் ரீதியான ஆய்வு எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கே தெரியும் மக்கள் தொகையியல், அவ்வளோதான். மக்கள் தொகையினுடைய இயல்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிது மக்கள் தொகையியல் தான். நெக்ஸ்ட்டு மக்கள் தொகையியல் 1961ஆம் ஆண்டு வரைன்னா சொல்கிறாங்க பெரு வெடிப்பு, மக்கள் தொகை வெடிப்பு வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை வெடிப்பு வருடம், இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க, இது வந்து கட்டாயம் இது கேட்பாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. எந்த ஆண்டில் இந்தியா மக்கள் தொகை 100 கோடியை தாண்டினா 2000 தான். வேறு எப்பா? 2001 100 கோடியை தாண்டிச்சு, சரிங்களா. 2001. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 1000 மக்களுக்கு இறப்பவன் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கச்சா இறப்பு விகிதம், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 அதாவது 1000 மக்களுக்கு பிறப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து கச்சா பிறப்பு விகிதம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மக்கள் தொகை அடர்த்தி எப்படி கணக்கிறாங்க அப்படின்னா, அதாவது மக்கள் தொகை டிவைட் பை குறிப்பிட்ட நில அளவு, ஆப்ஷன் இ, அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. அதுக்கடுத்தது கொஸ்டின் பாருங்கள், காந்திய பொருளாதார சிந்தனையை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா ஜே.சி. குமரப்பா. ஜனநாயக சமத்துவத்தை கொண்டவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார் அப்படின்றாங்க. எதனுடைய அடிப்படையில்? ஸோ குறைந்த நிலவுரிமை மற்றும் தீர்வுகள், இந்திய ரூபாயின் சிக்கல்கள், சமதர்ம பொருளாதாரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய ரூபாயின் சிக்கல்கள், அது வச்சு தான் பி.ஆர். அம்பேத்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னே சொன்னேன் ஆர்பிஐயை இதை பேஸ் பண்ணி தான் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய கொள்கையின் அடிப்படையில் காந்தி பொருளாதாரம் இயங்குகிறது, அதாவது எந்த அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா. ஒழுங்கு நெறி அடிப்படையில் தான் இயங்குகிறது, சரிங்களா. ஒழுங்கு நெறி அடிப்படை, ஒழுக்க நெறி. நெக்ஸ்ட் வி.கே.ஆர்.வி. ராவின் இவரின் மாணவர் ஆவார். யார்? ஜே.எம். கின்ஸனுடைய மாணவர் தான். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமிர்தா சென் எப்போ பெற்றார் அப்படின்னா 1998 வாங்கியிருப்பார்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் சிறப்பாக கூறுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. எது? செல்வத்தை பற்றி சொல்லிட்டாரு, வறுமை சமூகத்தின் சாபம் அதுன்னு சொல்லிட்டாரு, வேளாண்மையும் சொல்லிட்டாரு. ஸோ மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா எந்த யூனிட் இது வந்து ஒரு பிக் யூனிட், பெரிய யூனிட் இது, சரிங்களா? நீங்களே பாருங்களா எவ்வளோ தள்ளுறன்னு பாருங்கள். நீங்கள் இதுக்கானே தனியாக படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மணி நேரம் ஃபஸ்ட்டு தனியாக வந்து படிக்கவே முடியாது உங்களால், சரிங்களா? இந்த பெரிய யூனிட்டில் கொஸ்டின் ஏற்றா கிட்டத்தட்ட ஒரு 50 இல்லை 60 கொஸ்டின் தான் எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ நாம் இப்போ சொல்லியிருக்கிற கண்டென்ட்டு கொஞ்சம் நிறைய தான். ஏன் அப்படின்னா தெளிவாக படிச்சிக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துருக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.